ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கவலையாக ஃபீல் பண்ணும் பொழுது, நம்ம வந்து ஏதோ ஒரு மன அழுத்தமாக ஃபீல் பண்ணும் பொழுது, நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது மனசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வந்து லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம லவ் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து நம்மளை லவ் பண்ணுறவங்க. சரிங்களா? ஒருத்தர் வந்து நம்ம லவ் பண்ணுவோம், ஆனால் வந்து அவங்க நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க. வேற ஒருத்தவங்க வந்து யாராவது வந்து நம்மளை லவ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அவங்கள வந்து நம்ம லவ் பண்ண மாட்டோம். சரி, இந்த இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டு வந்துட்டு போகும். ஆனால் வந்து 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, உண்மையிலே வந்து லவ் அப்படின்றது வந்து 2 பேருமே லவ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பேருமே வந்து 2 பேரோட மனசுலேயே இருந்தால் தான் அது லவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து லவ் அப்படின்ட்டு மட்டும் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப், அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நீங்கள் கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணி இருக்கும் பொழுது, உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள வந்து அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து அவங்கள எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். அப்படி ஒரு பர்சன் வந்து உங்களோட லைஃப்பில் இருக்காங்கன்னா, அவங்கள முதல்ல வந்து அவங்க யாருன்றதை வந்து ஞாபகப்படுத்தி அவங்கக்கிட்ட போய் வந்து பேசுங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்மளுடைய மனசில் இருக்க பாரம் வந்து எல்லாமே வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணனால தான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம மனசுக்கு நம்ம லவ் பண்ணுறவங்களால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. நம்மளை லவ் பண்ணுறவங்களாலேயும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்குன்னு தெரியல. 2மே வந்து சந்தோஷம் இருந்திருக்கலாம். நம்ம வந்து யார் லவ் பண்ணுறோமோ வந்து அவங்கக்கிட்ட இருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50% வந்து ஒரு நிம்மதி கிடச்சிருக்கலாம், ஒரு கிடச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சம்திங் கிடச்சிருந்துருக்கலாம். ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 100% ஆஃப் த ஹாப்பினஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா, நம்மளும் ஒருத்தரை நேசிக்கணும், அவங்களும் வந்து அவங்களும் வந்து நம்மளே நேசிக்கணும். நம்ம வந்து இன்னொருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அதே அளவு அவங்களும் நம்மளை நேசிக்கணும். அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100% சந்தோஷம் வந்து கிடைக்கும். உண்மையில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ வந்து அதில் கிடைக்கிற எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் வந்து இது வந்து எத்தனை பேர் லைஃப்பில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நடந்துருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இனிமேல் நடக்கலை அப்படின்னாலும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஹேப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காளீஸ்வரி. ஓகே. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து லாஸ்ட்டாக வந்து இது வந்து யூடியூப் குறித்த ஒரு சின்ன விஷயம். சரிங்களா? அதாவது வந்து என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து ஒரே நாளில் வந்து க்ரோ ஆகிட முடியாது. சரிங்களா? அதாவது எல்லாருமே வந்து ஒரே நாளில் க்ரோ ஆகிட முடியாது. எல்லோரும் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு 1000 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டோமா, அந்த வீடியோ போவோம், அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போவோம் அப்படின்ட்டுலாம். சரிங்களா? அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் வந்து நிறையா நடந்திருக்கும். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து விஷயம் ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறையா விஷயம் நடந்திருக்கும், அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறையா இருக்கும். அவங்க வந்து அடிக்கடி வந்து வீடியோ போட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து
இந்த யூடியூப்பில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறவங்க வந்து அடிக்கடி வீடியோ வந்து போட்டுட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு வீடியோ கூட போடுவாங்க சரிங்களா. ஆனால் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது, அக்கார்டிங் டு என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வந்து இதுலேருந்து நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுறாங்களா ஏர்ன் பண்ணலையான்ட்டு எனக்கு தெரியாது. ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து என்னது நமக்குன்ட்டு வந்து என்னது நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு இது கிடைக்கும். நம்மளும் ஒரு யங் ஏஜில் தான் இருக்கோம். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சது. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா என்னால் ஆஃப் அண்ட் போட முடியல. நான் ஆஃப் அண்ட் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. எனக்குள்ளேயே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து இதை பற்றி மட்டுமே வந்து யோசிச்சுருக்க முடியாதுல்ல. யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியுமே மட்டுமே யோசிச்சுருக்க முடியாது. இருந்தாலும் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் சொல்கிறேன் சரிங்களா. வந்து நான் சப்ஸ்கிரைபர் வரலன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து அர்த்தமே கிடையாது. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணலை அப்படின்னாலும் அவங்கள வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சரிங்களா. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு வீடியோ பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ வந்து என்னுடைய ஸ்டார்டிங்கில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை பற்றி இந்திய நாட்டின் உறுதிமொழி பற்றி சொல்லியிருந்தேன். அதில் வந்து 534 வியூஸ் இருக்குது சரிங்களா. ஸ்டில் இது வரைக்குமே வந்து அது வீடியோ போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் 534 வியூஸ் தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 534 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன், இவ்வளோ வியூஸ் போயிருந்தா தான் அடுத்த வீடியோ போடுவேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை பேர் வந்து ஒரு 45 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அவங்கள வந்து எத்தனை பேர் வந்து உண்மையிலே வந்து பார்க்குறாங்க அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா. அதை வந்து என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் வந்து பண்ணக்கூடாது நம்ம ஒருத்தர் சரிங்களா. அதுதான் ஒரு விஷயம் சரிங்களா. எப்போவுமே நான் வந்து ஓப்பனாக பேசுகிறது, நான் வந்து இன்வெர்ஸ்லாம் கிடையாது. ஓப்பனாக எதாக இருந்தாலும் நான் சொல்லி விட்டுருவேன் சரிங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். எனிவே நீங்கள் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக சொன்ன வரைக்கும் கொஞ்சம் ஒரு இதுவாக கொண்டு போயிட்டவங்கள இன்னும் லாஸ்ட் மினிட்டாக நான் ஒரு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிறேன். என்ன அப்படின்னா வந்து போத் சைடு லவ் இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பர்சனை வந்து என்றைக்குமே வந்து விட்டுறாதீங்க சரிங்களா. அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேர்டன் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஆல்.